இந்த சமுதாயத்தில் உங்கள் டார்கெட்டை தள்ளி போயிட்டே இருக்கணும்னு தான் உங்களை கைடட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கேயுமே நீங்கள் இப்போ நிற்கக்கூடாது, நீங்கள் ஓடிக்கினே இருக்கணும். ஜஸ்ட் லைக் ஏ மிஷின். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்கக்கூடாது. இதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்னுடைய அனுபவம், உங்கள் அனுபவம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு மட்டும் பாருங்கள். இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஜாலியாக இருக்கலாம், இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் தான் சொல்லியிருப்பாங்க. எப்போனா நான் ஜாலியாக இருக்கணும்னு மட்டும் நீங்கள் கேட்டுறக்கூடாது. ஓகே? கேட்டால் நீங்கள் ஒரு ஆன்டி இண்டியன். சரிங்க, விஷயத்துக்கு வரேன். ஜாலியாக இருக்க முடியுங்க. இப்போ நடக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சின்னதாக சந்தோஷம் உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா, அதை மனசார சந்தோஷமாக நினச்சி பாருங்கள். அதை நினச்சாலே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இன்றைக்கி காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிடணும்னு நினச்சிங்க. டிஃபன் நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுன்னு சந்தோஷப்படுங்களேன். சரி, மதியம் தயிர் சாதம் சாப்பிட்றதுல உங்கள்கிட்ட காசு இருந்தது, ஃப்ரெண்டு பிரியாணி வாங்கி கொடுத்தான், பேரானந்தப்படுங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுங்களேன்.